அழகான தேர்ஸ்டே, அழகான பாபா கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப அழகான ஒரு வாரம். இந்த வாரத்துல அழகான பாபா மெசேஜ் நமக்கு என்னவா இருக்க போகுது? நம்ம மனசுல நிறைய நிறைய எண்ணங்கள் இருக்குங்க. நம்மனால நிறைய இடங்கள்ல நம்மள மீறி நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்மளால செய்ய முடியல. ஏன்னா அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அதை மீறி நமக்கு பிடிச்சதை செய்யணும்ன்றதுக்கு இன்னும் நிறைய நிறைய உத்வேகம், நிறைய நிறைய தைரியம், நிறைய நிறைய போக்கஸ் தேவைப்படுது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளால அதை நமக்காக கிரியேட் பண்ணிக்க முடியலையோ, இட்ஸ் ஓகே, இதுவும் கடந்து போகும். சோ அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்காக அழகான பாபா மெசேஜஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த மெசேஜஸ் ஏதோ ஒரு வழியில அந்த தடைகளை அகற்றவோ இல்ல உங்க எண்ணங்களை மாற்றிக்கொண்டு வேற ஒரு பாதையை எடுத்தும் அந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா, ஒரு சில நேரத்துல லெட் கோ பண்ணணும், ஒரு சில நேரத்துல அட்ராக்ட் பண்ணணும். நீங்க எதை பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர் அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு அழகான ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு காலி கார்டு ரீடிங்ஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த மாதம் அதற்கான கிளாஸஸ் 4-day கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ காலிமா கிளாட்ஸ் வேற எனர்ஜி. அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல் கார்டு ரீடிங்ஸும் கத்துக்கணும்னா அதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அங்க உங்களுக்கு கிடைக்கும். காலிமா கார்ட்ஸ் 4 நாள் நமக்கு தேவைப்படுங்க. 4 to 5 days கூட ஆகலாம். பட் உங்களுக்கு ஏஞ்சல் கார்டு ரீடிங்க்கு 2 days போதும். முழுமையா லைவ்ல ஜூம் கிளாஸ்ல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். வாங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால உங்களுக்கு ஒரு கைடன்ஸையும் மற்றவர்களுக்காக ஒரு கைடன்ஸையும் கண்டிப்பா கொடுக்க முடியும். அண்ட் நவராத்திரி முடிஞ்சு அது பண்ணும்போது நல்ல ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ இன்னைக்கு உங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 ஆல்பபெட்ஸ் தெரியுங்க. ஒன்னு P, ஒன்னு D. ஏதேனும் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். நம்ம தாரக மந்திரத்தோட வாங்க இன்னையோட ரீடிங் என்னன்னு உங்களுக்கு பாத்துடலாம். அழகான தேர்ஸ்டே. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா, நீங்க P அப்படின்ற ஆல்பபெட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் என்கிட்ட இருக்கு. பொறுமை. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். நீங்க உடனே இந்த நேரத்துல உங்க லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிங்க. இதுக்கும் பொறுமைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா இருக்காதான்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆக்சுவலி இந்த பொறுமை அப்படின்றத கார்டை பார்க்கும்போது, நீ பொறுமையா இரு அப்படின்றத விட சில இடங்கள்ல உன்னோட இமோஷன்ஸ நீ கட்டுப்படுத்தாம இமோஷனலி ஃப்ரீயா இரு. கோபம் வருதா, அத சரியான வார்த்தைகள்ல சொல்லு. அழுக வருதா, சரியான இடம் சரியான மனிதர்களை சூழ்ந்து அந்த அழுகைய வெளிப்படுத்து. ஒரு சில இடத்துல பேச முடியல, பட் எனக்குள்ள அவ்வளவு கோபம் இருக்கா, ஒரு பேப்பர் பென் எடுத்து அதை எழுதி இமோஷனலி ஃப்ரீயா இரு. உங்களை இமோஷனலி இதுதான் அப்படின்னு சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம வெளியில பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில உள்ள ஒரு பூகம்பம் ஆட்டி வெடிக்கும் பாருங்க. அதை யார் ஹேண்டில் பண்றது, யாரு டீல் பண்றது, எதுக்கு நம்ம அங்க உட்காந்து அதை ஹேண்டில் பண்ணணும், ட்ரீம் பண்ணணும்? இட் இஸ் வெரி டஃப் இல்லைங்களா? சோ முதல் விஷயம், உன்னை இமோஷனலா ஃப்ரீயா விடு. அப்ப எப்படி நான் என்னை இமோஷனலா ஃப்ரீயா விட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா சொல்றது வழியா தண்ணி எப்படி, நான் எப்பவுமே தண்ணியோட எக்ஸாம்பிள் தான் சொல்வேன். தண்ணி எப்படி, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு இடத்த அடைச்சிங்கன்னா அது இன்னொரு இடத்த தாண்டி போயிட்டே இருக்கும். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. உங்களால நிறுத்த முடியுமா? நீங்க நிறுத்தாத வரைக்கும் அதோட பலம் மெதுவா இருக்கும். பட் நீங்க நிறுத்தினீங்கன்னா எல்லாம் சேர்த்து இடிச்சு ஒரு கல்லை கூட உருக்கி கல்லை ஓட்டையாக்கி அந்த ஓட்ட வழியா நீரோடையா போறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இதனால முடியும். சில இடத்துல நீ அக்ரெசிவா இருந்துதான் ஆகணும். சில இடத்துல நீ அந்த அக்ரெசிவ்னஸ கூட ரொம்ப அழகா பாலிஷ்டா காட்டலாம். யூ கேன் பை டைம். ஒரு விஷயம் பண்ண பிடிக்கலையா, இல்ல இப்ப இல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணவா, இல்ல இவ்வளோ ஒர்க் லோட் எனக்கே இருக்கே. சோ சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னும் பொறுமையா சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம், ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்லலாம். அண்ட் உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க எப்படி காட்டுவீங்க? நான் படிச்சிருக்கேன், இல்ல நான் வேலைக்கு போறேன், நான் வெளியில எல்லாம் சூப்பரா இருக்கேங்க, வீட்டுல எனக்கு இப்படி இருக்கு, இல்ல நான் வீட்டுல சூப்பரா இருக்கேன், வெளியில எப்படி இருக்கு. அப்ப உங்க புத்திசாலித்தனம்ன்றது எது? நீங்க செய்யக்கூடிய வேலையில மட்டும்தானா, இல்ல வீட்டுல இருக்கிறது மட்டும்தானா? அந்த புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்றதுதான் பாபாவோட மிக முக்கியமான ஒரு மெசேஜா நான் பாக்குறேன். இப்படி செய்யும் போது நீ பொறுமையா இருக்கிறது
உனக்காக உதவுதோ இல்லையோ, உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் உதவியா இருக்கும். அதுக்கு முதல் காரணம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, பொறுமைன்றது இங்க இமோஷனலி ஃப்ரீ, சைலண்டா போறது கிடையாது, இமோஷனலி ஃப்ரீயா இருக்கிறது. அமைதியா போறதுக்கு நம்ம ஊமையும் கிடையாது, கத்திக்கிட்டு போறதுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் போகல. அந்த மாதிரி கத்தி ஒரு அட்டகாசம் பண்ணி மற்றவர்கள் அப்படி பண்றாங்கன்னா அதுதான் அவங்க ஸ்டாண்டர்ட், மத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட், அதுதான் அவங்களுக்கு தெரியும். பட் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா, நீ என்கிட்ட இந்த மாதிரி பேச முடியாது அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வந்துட்டா நம்ம மைண்டே ஸ்ட்ராங் ஆகுமா. பாபா காட்ஸல்யா நான் பாக்குறேன், ரொம்ப அழகான ஒரு மெசேஜ். பொறுமையா இரு, காமா இரு, சென்டர்டா இரு. சில நேரத்துல உன்னுடைய மன வலிமை, உன்னுடைய மன திடம் வந்து இங்கதான் இருக்கு, இங்க இருக்கு. இந்த கண்ட்ரோல், இதை கனெக்ட் பண்ணுங்க, எப்பவுமே இதை கனெக்ட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சரியான நேரத்துல சரியான விஷயங்கள் நடக்கும். பட் அந்த சரியான நேரத்தை உருவாக்குறது யாரு? நீங்க ரெடியா இருக்கும்போது பாபாவோ நீங்க நினைக்கிற ஸ்பிரிச்சுவல் கைடோ உங்களுக்காக தயாரா இருப்பாங்க, உங்களை வழிகாட்ட. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இமோஷனலி ஃப்ரீயா இருக்கணும். எதுவுமே முடியலையா, அப்படியே உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மெடிடேஷன் அப்படின்ற அந்த பேர் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணலன்னா கூட பிரீதிங் பண்ணுங்க. நீங்க பிரீதிங் பண்ண பண்ண உங்க லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா மாறும். ட்ரை பண்ணி பாருங்க. பிரீதிங் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ணும்போது என்ன வேணாலும் நம்மளை சுத்தி நடக்கட்டும். நீங்க பிரீத் பண்ணும்போது உங்களுடைய இதய துடிப்பையும் மூச்சு காற்றையும் கவனிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே சூப்பரா நடக்கும். சில இடத்துல நம்ம பொறுமையா இருக்கிறது வந்து நாளை பின்ன திரும்பி பார்க்கும்போது பரவாயில்ல, அந்த இடத்துல நான் சைலண்டா இருந்தனாலதான் அந்த விஷயத்துல என்னால சாதிக்க முடிஞ்சது, இல்ல எனக்கு அது சரியா நடந்தது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான டேரோ மெசேஜஸ் என்னன்னு பாத்திரலாம். தவமாய் தவம் இருந்து நிறைய விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தவம், அதுவும் இந்த கார்டு வந்து நான் ரிவர்ஸ்லயே வைக்க மாட்டேன். ஹேங்மேன் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இவ்வளவு நாள் நீங்க பண்ண சாக்ரிஃபைசஸ் எல்லாம் போதும். ஓகே, இப்போ உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கணும். ப்ராபப்ளி இது கூட உங்க மனசுல ஒரு கோபமா இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேனே, எனக்கு எப்போ, இதெல்லாம் கூட கோபமா இருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் ஹெல்த் இப்படி இருக்கு அதனாலதான் கோவப்படுறோம், ஏன்னா வேலை பிடிக்கல, போற வண்டி பிடிக்கல, சாப்பிடுற சாப்பாடு பிடிக்கல, இந்த வீடு பிடிக்கல, எவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் தாண்டி எல்லாருக்காகவும் நான் பண்ணிட்டே இருந்தேனே, எனக்கு எப்போ நான் பண்ணிப்பேன்ற அந்த இயலாமையே ஒரு பொறுமையின்மையை கொடுக்கலாம். எனக்கு அதுதான் தோணுது. அது ஒரு கார்டு தான் நான் பாக்குறேன். இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். இது போதும். ஏன்னா சேரியட் கார்டு இது. இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். போதும். நீங்க எவ்வளவு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? இல்ல எனக்கு ஐ திங்க் நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறீங்க. எனக்கு இவங்களை பாத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்கள பாத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் என்னோட வேலை. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதே ரெஸ்பான்சிபிலிட்டி மத்தவங்களும் எடுத்துக்கணும் அப்படின்றத அவங்க உணரல, அவங்க செய்யல. ஏன் அப்படின்னா நீங்களும் அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுக்கல. அக்செப்ட் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணு, தப்பா இருந்தாலும் நாலு தடவை பண்ண, நம்மளும் அப்படித்தானே கத்துக்கிட்டோம். 4-5 தடவை தப்பு பண்ணுவோம், அப்புறம் சரியா பண்ணு. இது உன்னோட வேலை தான், பண்ணு. ரெஸ்பான்சிபிலிட்டிய பிரிச்சு கொடுங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணும்போது சலிப்பு தட்டிடும். அந்த டிபெண்டன்சி வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் கிடையாது. எல்லாரும் நம்ம மேல டிபெண்டா இருக்கிறது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஒன்னா நீங்க மத்தவங்களை வளர விட மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னா பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தப்பு பண்ணா இப்படி ஆயிடும்ட்டு. இல்ல மூணாவது நீங்க எங்கேயாவது ரெஸ்பாண்ட் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருவீங்களோன்னு பயந்து அவங்க பண்றாங்களா இருக்கும். இதெல்லாம் நம்மளே பழக்கப்படுத்திட்டு இவங்கெல்லாம் நம்மள ஹர்ட் பண்றாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. ரொம்ப தனிமையில இருக்கீங்க, எப்பவுமே ஒரு தனிமை. எஸ், தனிமை, லோன்லினஸ் வந்து நமக்கு நிறைய கிளாரிட்டி ஆஃப் தாட்டை கொடுக்கும். பட் எப்பவுமே தனிமையா இருக்கிறது வந்து அதுக்காக நம்ம இங்க இல்ல. we want to live a happy life. சந்தோஷமா நிறைய பேரோட சிரிச்சு பழகி, நம்ம ரொம்ப கோரா போய் பழகுறோம்னா கூட நல்லா சிரிச்சு பழகி சந்தோஷமா இருந்தா லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். வேற என்ன, நமக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும், அவ்வளவுதான். வேற என்ன நடந்துற போகுது? அந்த டைவர்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாம யாருங்க கிரியேட் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு கார்டு. நீ என்னைக்கு பொறுமையா எஃபர்ட்லெஸ்ஸா உன்னோட வேலையை நீ பண்ணிக்கிட்டே போறியோ,
அன்னைக்கு உன் லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த கார்டு விழுந்துருச்சு, திருப்பி பொறுமை கார்டு. அந்த கார்டு விழுந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நடக்கும், பட் திருப்பி பாருங்க டெம்பரன்ஸ் கார்டே வந்திருக்கு. பொறுமையா இரு, அவசரப்படாத. ஐம் சர்ப்ரைஸ்டுன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இங்கேயும் பொறுமை பேஷன்ஸ் தான் வருது, இங்கே லாஸ்ட் கார்டும் பேஷன்ஸ் தான் வருது. சாக்ரிஃபைசஸ் பொறுமை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார்டு. சான்ஸே இல்லைல்ல. நான் லாஸ்ட் கார்டுன்னு சொல்லி அதை எடுக்கிறேன், அந்த கார்டு கீழே விழுந்துருது. அது வேர்ல்ட் கார்டு, எல்லாம் முடிய போகுதுன்ற கார்டு. பட் அது கீழே விழுந்து எனக்கு திருப்பி பொறுமை கார்டே வருது பாருங்க. பார்த்தீங்களா? டேரோ அண்ட் ஆரக்கிள், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன். உங்களோட எனர்ஜிஸ் இந்த நேரம் நீங்க ஒருவேளை நினைச்சிருப்பீங்க, நாடா பொறுமையா இருந்தா நமக்கு என்ன, இந்த மாதிரி தாட்ஸ் இருந்தா கூட கார்ட்ஸ் விழும். ஸோ பொறுமையா இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அந்த அடைப்பை ரிலீஸ் பண்றது உங்களாலதான் முடியும். ஒரு சிங்க்ல தண்ணி அடைச்சிக்கிச்சு, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உணவெல்லாம் போய் அடைச்சிக்கிச்சுன்னா நம்ம குத்தி எடுக்கிறோம், இல்ல அதுக்கான அந்த பவுடர்ஸ் இருக்கு, அதை போட்டா அந்த தண்ணி சரியாயிடும், ட்ரைனேஜ் போயிடும். அடைக்காது. நம்ம மனசுக்கு ரிலீஸ். நீங்க எப்படி ரிலீஸ் பண்ண போறீங்கன்றத யோசிச்சு பாருங்க, அதை தான் உங்களை காப்பாற்றும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங். இந்த மாதிரி உங்களுக்கும் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு தெரியுமா? ஆசைப்படு, டிசையர். எவ்வளவு அழகான கார்டு இல்ல? ஆசைப்படு, எல்லாத்துக்குமே ஆசைப்படு, ஆனா தெரிஞ்சு ஆசைப்படு. அங்க ஒரு கிளாஸ், தெரிஞ்சு ஆசைப்படு. நோ வாட் யூர் டீலிங் வித். ஆசைப்படுறது தவறே இல்லை. நம்ம டிசையர் எது வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்தையே வாங்கணும்னு கூட இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலான எத்திக்கலான ஆசைகளை நீ மனசுல வச்சுக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசையால உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது. நம்ம ஒரு ஆசை வச்சிருக்கோம், அந்த ஆசைய நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போறோம், அந்த ஆசையால நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மிக மிக அவசியம்ன்றத பாபா கார்ட்ஸ்ல பாக்குறேன். இந்த ஆசை உனக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குமா, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, ஆரோக்கியத்தை கொடுக்குமா, பேர் புகழை கொடுக்குமா, எதை நோக்கி இந்த ஆசை போயிட்டு இருக்கு அப்படின்றத நீ பார்க்கணும். அண்ட் இந்த ஆசையால நீ தடம் மாறி போயிடுவியா, இல்ல இப்படியே இருப்பியா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்னப்பா நல்லா பேசிட்டு இருந்தாங்கப்பா, வேலை கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் மற்றவர்கள் பார்வையில நீ எப்படி இருக்கேன்னு பார்க்காத, உனக்கே தெரியும் நீ மாறினா ஓகே. ஒரு சொல்லுவாங்கல்ல, அவளுக்கு என்ன, அவளுக்கு ஏன் தெரியுமா, வேலைக்கு போற வரைக்கும் திமிரே இல்லை, வேலைக்கு போனோன்னு திமிரு வந்துருச்சு. இதெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ஓகே, பட் நீங்க உங்க பார்வையில சரியா இருக்கீங்களா? நாளைக்கு உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதையில போனா இது சரின்னு சொல்லுவீங்களா, தவறுன்னு சொல்லுவீங்களா? இத ரெண்டுத்த யோசிங்க. நீங்க செய்யறது சரியா தவறா, உன் ஆசைகள் எப்படின்றது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சூப்பர் இல்ல? ஆல்சோ எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது வேற ஒரு விஷயமும் தோணுது. சில நேரத்துல நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாத பொழுது நமக்கு மனசு வலிக்கும். அந்த வலியை தாண்டி நம்ம இது இல்லைன்னா இன்னொன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு போயிடுறோம் தெரியுமா? வேற வழி இல்லை, நம்ம அப்படிதான் அதை எடுத்துட்டு போய் ஆகணும். எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் நினைச்சேன். அந்த சப்ஸ்டியூஷன் கூட வலிக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு படிக்கணும்னு நினைச்சிருப்போம், நம்ம 11th 12th படிக்கும் போது நம்ம ஒண்ணு படிக்கணும்னு நினைச்சிருப்போம். பட் காலேஜ் ஸ்கூல் முடிக்கும் போது அதுக்கான மார்க்ஸ் வந்திருக்காது, இல்ல அதற்கான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு இருந்திருக்காது. ஸோ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேற ஒண்ணு படிப்போம். பட் அப்போ அந்த பீரியடே ரொம்ப வலிக்கும் தெரியுமா? நான் ஒண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால அதை படிக்க முடியல. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அந்த பீரியடுக்கு அப்படி பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா அப்படி பண்ணணும்னு இருக்கா? நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு நான் அதை செஞ்சிருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் உனக்கு ஒண்ணு கொடுக்குதுன்னா ஏதோ ஒரு அர்த்தத்துக்கு தான் அதை கொடுக்குது. சரி, இதுல நான் என்ன பெஸ்ட் பண்ண முடியும்? இது எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, இந்த வாழ்க்கை இன்னும் நான் எப்படி பெட்டர் ஆக்கிக்க முடியும், இந்த வாழ்க்கை எப்படி நான் இன்னும் பிரகாசம் பண்ணிக்க முடியும்ன்றது தான் டிசையர். எனக்கு இது வேணும், அது வேணும், இது என் வாழ்க்கை, இதுதான் என் பிளே கிரவுண்ட், இங்கதான் நான் ஆடணும், இந்த ஆட்டத்துல நான் எவ்வளவு பெஸ்டா இருக்க முடியும். அப்படி யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்க பாபா கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அண்ட் உங்களுக்கான ரீடிங், பணமே குறிக்கோள். சில நேரத்துல எல்லாருக்குமே அப்படிதான் இல்லையா? பணம் குறிக்கோளா இருக்கும். ஏன் ஒரு சில பேர் உங்ககிட்ட பழகுறதே உங்ககிட்ட இருக்கிற பணத்திற்காக தான்னு
தோணுது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கலாமோ? நமக்கே தெரிஞ்சிடும், ஒரு சில பேர் வந்து அன்புக்காக இருக்க மாட்டாங்க, பாசத்துக்காக இருக்க மாட்டாங்க, ஒரு உதவினா வரமாட்டாங்க. பட் அதே பணம் பணம் சார்ந்த விஷயங்கள்ன்ற போது நம்ம கிட்ட நல்லாவே வந்து பேசுவாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் தள்ளி நின்னுக்கணும். இங்க யாரையும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது, நம்மள உட்பட. நாளைக்கு பின்ன நம்ம பார்த்து அன்னைக்கே எனக்கு தோணுச்சுன்னு அதை பண்ணியிருக்க கூடாது. டோன்ட் பிளேம். ஆல்சோ கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிறதுல எவ்வளோ கிவ் பேக் பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. செய்யும் போது அது ஒரு பங்காதான் இருக்கணுமே ஒழிய முழுசா இருக்கக்கூடாது. உங்களுக்காகவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்புறம் யோசிச்சு பாருங்க. வெற்றி உன்னோட கேம் நீ ஆடும்போது, இதுதான் என்னோட கேம், இதுக்குள்ளதான் நான் ஆட முடியும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும்போது, அவேர்னஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நீதான் வெற்றியாளர். விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு 10 மாசத்துல இல்ல இன்னொரு 5 மாசத்துல நான் வந்து நினைக்கிற விஷயத்த நான் சாதிக்கணும், இந்த கேமை நான் ஜெயிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்காதீங்க, எங்கேயோ என்னைக்கோ நடக்க போறதை யோசிக்காதீங்க. இந்த கேம், இந்த ப்ராஜெக்ட், இந்த நேரம், இப்ப நான் செய்யக்கூடிய விஷயம், நான் தான் சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைங்க. சக்சஸ் உங்களை தேடி வரும். சக்சஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நம்ம வெற்றிக்காக போராடக்கூடிய அந்த பாதை, வெற்றியை நோக்கி போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப தனிமையானதுங்க. அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு நமக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வெற்றின்றது நம்மளை சார்ந்தது. ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் அது அன்னைக்கு வந்து நமக்கு வெற்றி தான். அது எதுக்கு பயனுள்ளதா இருக்கும் தெரியாது, பட் அன்னைக்கு அது வெற்றி. சோ அந்த வெற்றி வந்து யாருடையது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம தான் மார்த்தட்டிக்கணும். அந்த பயணம் ரொம்ப தனிமையானது. வெற்றியோ இல்ல நம்ம எதை ஆசைப்படணும், ஆசைப்பட்டு இது கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அடையிறது வந்து ரொம்ப தனிமையானது. அந்த தனிமையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுல நிறைய கிரிட்டிசிசம் வரும். ஏன்னா மத்தவங்களுக்கு நம்ம அளவுக்கு ஸ்டெப் எடுக்க தெரியாது பாருங்க, என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸ்டெப் எடுக்க தெரியாது. சோ நம்மள நிறைய அக்யூஸ் பண்ணுவாங்க, நம்மள நிறைய ஹர்ட் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. அது வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் நீங்க என்ன செய்யணும்? எதையுமே யோசிக்காம என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஐ வில் டூ இட் அட் எனி காஸ்ட். இதை நான் ஜெயிப்பேன். ஏன்னா இது ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? மற்றவங்க பேசுறதை கவனிக்காதீங்க. டோன்ட் ஃபால் ஃபார் அதர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. உலகம் பேசிக்கொண்டேதான் இருக்கும். நம்மளை பத்தி நம்ம பேசிக்க முடியாது இல்ல, பெருமைன்றவாங்க. மத்தவங்களை பத்தி நம்ம பேசினா காசிப் பண்றாங்க. நம்ம என்னதான் பேசுறது? பேச்சு சுதந்திரம் இருக்கு. மத்தவங்களை பத்தி பேசினாலும் தப்பு, என்னை பத்தி பேசினாலும் தப்பு. சோ நம்ம மக்களுக்கு எதை பத்தி பேசுறது அப்படின்றது தெளிவில்லாம எதை பத்தி வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. உங்களோட வேலை என்ன? அந்த இலக்கை அங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா அங்க போயிடணும். 10 நாள் கழிச்சு போலாம், 10 நாள் முன்னாடியே போயிடலாம், எப்படி வேணாலும் போயிடலாம். எத்திக்கலா போகணும். அதுதான் டிசையர். உன்னோட ஆசை என்னன்றது உனக்கு தான் தெரியும். அதை வந்து தீ அக்னி மாதிரி உள்ளது. அந்த டிசையர் வளர்ந்துகிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் அதை விட்டுறாதீங்க. அந்த டிசையரை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடிவமைப்பை அதை எவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அதை மற்றவர்கள் உங்களுக்காக செய்யவே முடியாது. நோபடி கேன் டூ இட் ஃபார் யூ. அப்போ இந்த நீங்க யோசிக்கிற இந்த மத்த விஷயங்கள், இதுக்கு தடுப்பா இருக்கக்கூடிய மத்த விஷயங்களை வந்து லெட் தெம் கோ, சரண்டர். எதுக்கு அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க? லெட் இட் கோ. போறது போகட்டும், வரது வரட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நீங்க எங்கேயாவது நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கேயேதான் நின்றுட்டு இருக்கணும். நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவோம், ஒரு இடத்துல நம்ம தேங்கி நின்னுட்டோம்னா அந்த இடத்துல பாசி பிடிக்கும், அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வரும். we don't like இல்ல, அந்த இடத்த போய் உடனே கிளியர் பண்ணிடுறோம்ல. அதே மாதிரி தானே நம்ம வாழ்க்கை, நம்ம எண்ணங்கள். ஒரே இடத்துல மாட்டிக்காதீங்க. அதுதான் டிசையர். வளரு, இன்னும் வளரு. growth அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வளரணும், நம்ம இன்னும் வளரணும். நம்ம வளர்ச்சி வந்து மற்றவர்கள் பார்த்து கைத்தட்டி கொண்டாடுறதுக்கு அல்ல. நம்ம வளர்ச்சி நமக்கான ஒரு கான்பிடன்ஸை கொடுக்க, இந்த நேரத்துல நம்ம இந்த வெற்றி அடையணும் அப்படின்றது நமக்காக விதிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஏன் முயற்சின்னு எடுத்துக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்குள்ள நான் வரல. பட் யாரையும் பிளேம் பண்ணாம, மத்தவங்களை வந்து பழி சொல்லாமன்னு கூட சொல்லலாம் இல்லையா, மற்றவர்கள்னாலன்னு சொல்லாம உன்னுடைய ஆசைகளை இன்னமும் அழகா நிறைவேற்றிக்க, இன்னும் அழகா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க நிக்கணும்.
அது தனிமையான ஒரு போராட்டமா கூட இருக்கும். நீங்க நிக்கணும். இன்னும் நிறைய நெட்வொர்க் நீங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேங்க. இன்னும் நிறைய பேசுங்க, நிறைய பேர்கிட்ட பழகுங்க. நம்மளோட தாட்ஸை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியாது. கியூமுலேட்டிவா ஒரு 4-5 பேர் சொல்றதை கேட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபோக்கஸ் உங்களோட ஆசைகள்ல இன்னும் நிறைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். அந்த ஆசைகள் உங்களுடைய வளர்ச்சியில முக்கியத்துவமா இருக்கட்டும். அவங்க வளர்ந்த ஆசை, அவங்க செஞ்ச ஆசை, யாருமே அவங்கள வந்து இவங்கனாலதான் அப்படின்னு காலைல எழுந்தோன்னு சொல்ல போறது கிடையாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. உங்க வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. growth அண்ட் சக்சஸ் உங்களோடதா இருக்கட்டும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிறைய 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 டிசையர்ஸ் உங்களை வந்து சேரட்டும். டியை சூஸ் பண்ணதற்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப ஆத்மார்த்தமா ரீடிங்கை விட ரொம்ப மனசை விட்டு பேசின மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.